Hello everyone, welcome back to Extra Education Tamila. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவிட் என்ஸ்கேப்பில் காம்பவுண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். ட்ரீயாக இருக்கட்டும், வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், ஹியூமன்ஸ், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காம்பவுண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை வாங்க பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா ரிவிட் ஆர்கிடெக்சரில் நம்ம வந்து காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா என்ஸ்கேப்லேருந்து எடுத்து பண்ண போகிறோம். டேரெக்டாக நம்ம ரிவிட்லேருந்து எடுத்து பண்ணலை. ஸோ என்ஸ்கேப்புக்குன்னு தனியாக நம்ம லைப்ரரிஸ் இருக்கும். ஸோ என்ஸ்கேப் ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு எப்பவுமே நம்ம பார்த்திங்கன்னா 2Dயில் வச்சு நம்ம காம்பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்ஸ்கேப் மெனு பார் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசட் லைப்ரரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு லைப்ரரி, எல்லா லைப்ரரி இன்டீரியர் டிசைன்ஸாக இருக்கட்டும், எலிவேஷன் டிசைன் எல்லாத்துக்குமே லைப்ரரிஸ் எல்லாமே அதை தான் ஸ்டோராக இருக்கும். ஸோ அது ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். உங்களுக்கு இந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கும். தேவையான க்ரீனரிஸ்லேருந்து, இன்டீரியர் காம்பனன்ட்ஸ்லேருந்து, வெஹிக்கிள்ஸ்லேருந்து, ஹியூமன்ஸ், இந்த மாதிரி எல்லா கேட்டகரியுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணுறலாம். ஸோ உங்கள் டிசைனுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணுமோ அதுக்கான நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ட்ரீஸ் எடுக்கிறேன்னு இருந்தீங்கன்னா இந்த வெஜிடேஷனில் போய் டேரெக்டாக வந்து எந்த ட்ரீஸ் வேணுமோ சூஸ் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஸோ எங்கே வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் காம்பவுண்ட்லாம் இல்லை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3Dயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது விசிபிள் தெரியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ஸ்கேப் உள்ள நீங்கள் என்ட்ரு பண்ணி கொண்டு போனால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த வியூஸ் ரியலிஸ்டிக்காக லுக் எடுத்து காட்டும். நெக்ஸ்ட் நீங்கள் காம்பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை லெவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அப் அண்ட் டவுன்ஸ் கீ யூஸ் பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. காப்பி பண்ணுறதுக்கு நார்மலாக காப்பி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் என்ஸ்கேப்பில். அதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் என்ஸ்கேப் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு டேரெக்டாக லோட் ஆகும். ஸோ இதில் போய்ட்டுனா உங்களுக்கு ரியலிஸ்டிக் லுக் எப்படி இருக்குமோ உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் அவுட்புட் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் லுக் கிடச்சி உங்களுக்கு ட்ரீயாக இருக்கட்டும், வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், ஹியூமன்ஸாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வியூஸ் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு உள்ளே போனால் மட்டும் தான் அது உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்.